Hi 10th students, exercise 1.4 7th sum. In each of the following cases, state whether the function is bijective or not. Bijective அப்படின்னா functions நிறைய இருக்குது. ஒன் அண்ட் ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பைஜெக்டிவ் அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி, அதான் பைஜெக்டிவ். ஒரே கேஸில் ரெண்டு ஃபங்க்ஷன். இப்போ இங்கே ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேஸ் function R2R defined by f of x equal to 2x plus 1. அதே இது செகண்ட் கேஸ் f of R2R. R அப்படிங்கிறது ரியல் நம்பர். நிறைய பேருக்கு ரியல் நம்பர் டவுட்டாக இருக்கலாம். ரியல் நம்பருங்கிறது மைனஸில் ஆரம்பித்து ப்ளஸ் வரைக்கும் ஜீரோவும் உண்டு, அதான் ரியல் நம்பர். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரியல் நம்பர் -1 0 1 2 3 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ரியல் நம்பர். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது மைனஸும் இருக்கும் ஜீரோவும் இருக்கும், அதுதான் ரியல் நம்பர். ஸோ ரெண்டாவது கண்டிஷனில் டிஃபைன் பை f of x equal to 3 minus 4x² கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? f of r அப்படிங்கிறது ரியல் நம்பர், ரியல் டு R2R f of x equal to 2x plus 1 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எக்ஸுக்கு பதிலாக ரியல் நம்பர்னால நெகட்டிவ் முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டிங்கன்னா 2 × -1 + 1. ஸோ 2 × -1 -2 + 1, அப்போ -1 வரும். ஸோ எஃப் ஆஃப் -1ஓட வேல்யூ ஈக்குவல் டு -1. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 0, -1க்கு அடுத்து 0 இல்லை, 0 போட்டுக்கிடுங்க. இப்போ இந்த இடத்துல எஃப் ஆஃப் 0 போட்டிங்க அப்படின்னா 0 போட்டால் 2 × 0 2 × 0 0 தான், அப்போ 1ன்னு வரும். ஸோ எஃப் ஆஃப் 0 = 1. அடுத்து எக்ஸ் = 1 வரிசையாக போடுறேன். ஸோ எஃப் ஆஃப் 1 என்ன வரும்? ஸோ இந்த இடத்துல எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிச்சிங்கன்னா 2 × 1 2 + 1, ஸோ 3 வரும். அண்டு ஸோ ஆன், இப்படி போயிட்டே இருக்கும். நம்ம இதோட என்ன செஞ்சுக்கலாம், நிப்பாட்டிக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்கு? இது பைஜெக்டிவான்னு கேட்டிருக்கு. அப்போ இதில் R2R கொடுத்துருக்கு இல்லையா, R2R. அப்போ ஃபங்க்ஷன் போடுங்க. ஸோ இதுவும் R தான், இதுவும் R தான். அப்போ R அப்படிங்கிறது -1 0 1 2 3 4 5 அப்படி போயிட்டே இருக்கும். -1 0 1 2 3 4 5 அப்படி போயிட்டே இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்கு? -1 அப்படின்னா -1 -1க்கு -1, நெக்ஸ்ட்டு 0க்கு 1 0க்கு 1, அடுத்தது 1க்கு 3 1க்கு 3, இது வரை போட்டிருக்கு. இதை பார்த்தாலே தெரியும் இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் இதில் இருக்கிற வேறு வேறு எலமெண்ட் கூட ஜாயிண்ட் ஆகிருக்கு. அப்போ இட் இஸ் எ 1 to 1 ஃபங்க்ஷன், 1 to 1 ஃபங்க்ஷன். அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸு, அதாவது ரெண்டாவது கண்டிஷனில் எஃப் ஆஃப் எக்ஸு R2Rன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுவும் வெல் டிஃபைன் தான். வெல் டிஃபைன் எப்படி அப்படின்னா, இப்போ இதில் இருக்கிற ரெண்டுமே ரியல் நம்பர் தான். இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் இங்கே இருக்கிறதுக்குள்ளே ஏதாவது எலமெண்ட் கூட சேர்ந்துருக்கணும். இதில் எதுவுமே ஒன்று கூட விட்டுருக்கக்கூடாது. ஸோ மீனிங் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எவ்ரி எலமெண்ட், ஸோ எவ்ரி எலமெண்ட், இப்போ இது ஏன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பி, ஸோ எவ்ரி எலமெண்ட் மேட்சஸ் வித் பி அல்லது மேப் வித் பி. பியில் ஏதாவது விட்டு கூட இருக்கலாம், ஆனால் இதில் விடக்கூடாது, கண்டினியூஸாக இருக்குது. பார்த்தீங்களா? அப்போ இது வந்து R2R வெல் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவாக போட்டோன்னா இதில் என்ன செய்யுது, மேப் ஆகுது. ஸோ இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன். இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷனை சர்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1 to 1 ஃபங்க்ஷனை இன்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. நேம் தெரிஞ்சுக்கிடுங்க.
ஸோ திரும்பவும் சொல்கிறேன், 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா இது ஒரு எலமெண்ட், இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் இங்கே இருக்கிற வேறு எலமெண்ட்டு கூட ஜாயிண்ட் ஆகிருக்கணும். இப்போ சப்போஸ் சேம் எலமெண்ட்டு கூட ஜாயிண்ட் ஆகிருந்தது அப்படின்னா இது 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. அதே மாதிரி ஆன் டு ஃபங்க்ஷன்னா இதில் இருக்கிற இது டொமைன், இது கோ டொமைன். இந்த டொமைனில் இருக்கிற 1 2 3 எல்லா எலமெண்ட்டும் வரிசையாக இங்கே இருக்கிற ஏதாவது ஒன்று கூட என்ன செய்யணும், மேட்ச் ஆகிருக்கணும். சரியா? அதுதான் ஆன் டு ஃபங்க்ஷன். இது பைஜெக்டிவாக என்னன்னு கேட்டிருக்கலாம். ஸோ என்ன சொல்லணும், ஸோ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். ஸோ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன், 2 ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ என்ன செய்யலாம், செகண்டு f of r2 டிஃபைன் பை f of x 3 minus x ஸ்கொயர் பார்க்கலாம். ஸோ இதில் f of x = 3 minus x ஸ்கொயர். ஸோ நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ 0, எக்ஸோட வேல்யூ 1, எக்ஸோட வேல்யூ 2, எக்ஸோட வேல்யூ -1, எக்ஸோட வேல்யூ -2. நீங்கள் முதலே -2 -1 போட்டனாலும் எழுதிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ f of 0 அப்படின்னா என்ன ஒரு இந்த இடத்துல போட்டு பாருங்கள். f of 0 எக்ஸுக்கு பதில் 0 போட்டிங்கன்னா 4 × 0 போட்டிங்கன்னா இது 0 ஆயிரும். அப்போ 3 தான் இருக்கும். ஸோ இது 3. நெக்ஸ்ட்டு 1 போட்டிங்கன்னா f of 1 போட்டிங்கன்னா இந்த இடத்துல 3 - 4 × 1 ஸ்கொயர் 4 வரும். ஸோ -1. சரிங்களா? கரெக்டாக பண்ணுங்கள், சாதாரண ப்ளஸ் மைனஸ் தான். ஸோ வந்து f of 1 போட்டிங்கன்னா -1 வருது. நெக்ஸ்ட்டு f of 2 போட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல 3 - 4 × 2 ஸ்கொயர் 4 × 2 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 3 - 4 இது 4 4 4s are 16. அப்போ 3 - 16 -13. ஸோ f of 2 போட்டிங்கன்னா என்ன வருது, -13. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ -1. ஸோ இந்த இடத்துல -1 போட்டிங்கன்னா 3 - 4 -1 the whole square. ஸோ -1 the whole square போடும்போது என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும் அந்த மைனஸு. அப்போ 3 - 4 1s are 4. ஸோ -1 the whole squareங்கிறது ப்ளஸ் ஆயிரும். அப்போ 4 × 1 4 தான். அப்போ -1. ஸோ f of -1 வந்து -1. நெக்ஸ்ட்டு f of -2 என்ன வரும், ஸோ இந்த கண்டிஷனில் போட்டிங்கன்னா 3 - 4 × -2 the whole square 3 - 4 -2 the whole square +4 ஆயிரும். ஸோ 3 - 16 அப்படின்னு ஆயிரும். அப்போ என்ன அர்த்தம், 3 - 16 வந்து -13. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அப்போ f of -2 வந்து -13 வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் தான், பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஸோ இதில் இருந்து என்ன தெரியுது, சேம் இமேஜ் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது வந்து சேம் இமேஜ் வந்தாலே நம்ம இது வந்து எலமெண்ட்ஸு, அதாவது இது டொமைனு, இது ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேஞ்சில் சேம் எலமெண்ட் வந்துட்டாலே இட் இஸ் கிளியர் that என்ன 2 or more elements having same image in the codomain. ஸோ இது வந்து டொமைன் சொல்லுவாங்க, இது கோடொமைன். ரேஞ்சை தான் கோடொமைன் சொல்லுவாங்க. ஸோ ஒரே மாதிரி இமேஜ் வந்திருக்கிறதுனால இட் இஸ் நாட் 1 to 1 ஃபங்க்ஷன், 1 to 1 ஃபங்க்ஷன். அப்போ என்ன வரும், 1 to 1 ஃபங்க்ஷன் இல்லை, 1 to many to 1 ஃபங்க்ஷன், many to
one function. So it is not bijective. bijective கிடையாது, ஏன்னா ஃபஸ்ட்டே அவுட் ஆகிட்டு 1 to 1 இல்லை, அதனால் இது வந்து நாட் பைஜெக்டிவ். மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் இருக்கிறதுனால இது நாட் பைஜெக்டிவ்.